ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு தேவ பிள்ளைகளாகிய உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். யோபுவின் புத்தகம் 37வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறார். தேவனோடு நடந்த தேவ மனிதர்கள் தேவன் அவர்களுக்கு என்று வைத்திருந்த அந்த பாதைகளிலே நடந்து தேவன் அவர்களுக்கு என்று கொடுத்த ஆலோசனைகளை தங்கள் வாழ்க்கையாக்கி கொண்டு அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையாக மாற்றி கொண்டார்கள். 1 சாமுவேலின் புத்தகம் 17வது அதிகாரத்திலே இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக கோலியாத்து எழும்பி வந்து யுத்தத்திற்கு முன் நின்று கொண்டிருக்கிறான். 40 நாள் காலையும் மாலையும் அவன் அந்த யுத்த களத்திலே வந்து நின்று இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்து இஸ்ரவேல் புத்திரரை நிந்தித்து தூசித்து கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தருடைய மனிதனாகிய தாவீது அந்த யுத்த களத்திற்கு வந்து அந்த கோலியாத்தோடு நான் யுத்தம் பண்ணுகிறேன் என்று சொல்லி அவன் யுத்தத்திற்கு போகிறான். அப்படி அவன் யுத்தத்திற்கு போகும் பொழுது தேசத்தினுடைய ராஜாவாகிய சவுல் அவனுடைய வஸ்திரத்தை, அவனுடைய பட்டயத்தை, அவனுடைய கவசத்தை அவனுக்கு தரிப்பித்து நீ யுத்தத்திற்கு புறப்பட்டு போ என்று சொல்லுகிறான். தாவீது அதிலே பழக்கம் இல்லாதவனாக நடந்து பார்த்து இதிலே எனக்கு ஐபியாசியம் இல்லை என்று சொல்லி அதை களைத்து விட்டு தன் கையிலே தடியோடும் கவனிலே கல்லோடும் ராட்சதனாகிய கோலியாத்தை மேற்கொள்ள புறப்பட்டு போகிறான். தாவீது தன் வாழ்க்கையில் அறிந்து கொண்ட காரியம், கர்த்தர் என்னை எப்படி பயன்படுத்த விரும்புகிறாரோ அந்த விதத்துல என்னை பயன்படுத்தட்டும் என்று சொல்லி யுத்தத்துக்கு புறப்பட்டு போனான். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களை, பிரச்சனைகளை நீங்கள் மேற்கொள்வதற்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, கர்த்தர் உங்களை எவ்விதத்தில் பயன்படுத்த விரும்புகிறாரோ அதை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது, அதாவது ஒவ்வொருவரையும் தேவன் ஒவ்வொரு விதத்திலே பயன்படுத்துகிறார். மோசேயை ஆண்டவர் ஒரு விதத்திலே பயன்படுத்தினார். ஆனால் அதே விதத்திலே ஜோசுவாவை ஆண்டவர் பயன்படுத்தவில்லை. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதத்திலே பயன்படுத்துகிறார். மோசேயை கொண்டு அந்த சிவந்த சமுத்திரத்திலே பிளந்து இஸ்ரவேல் புத்திரரை தேவன் வழி நடத்த விரும்பின பொழுது மோசேயின் இடத்துல ஆண்டவர் சொன்னார், உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு, சமுத்திரத்தை பிளந்து விடு. அவன் அதை அப்படியே பயன்படுத்தின பொழுது அந்த சிவந்த சமுத்திரத்தில மோசேக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் ஒரு வழி திறக்கப்பட்டது. அவர்கள் அந்த சிவந்த சமுத்திரத்தை பிளந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு புறப்பட்டு போனார்கள். ஜோசுவாவின் காலத்திலே யோர்தான் அவர்களுக்கு முன்பாக பிரவகித்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அங்க கவனிச்சு பாருங்க, மோசே பயன்படுத்தின அந்த ஃபார்மேட்டை, மோசே பயன்படுத்தின அந்த யுக்தியை இங்கே ஜோசுவா பயன்படுத்தவில்லை. ஜோசுவாவை ஆண்டவர், நீதான் சிவந்த சமுத்திரத்திலே மோசே செய்ததை பார்த்திருக்கிய, அதை நீ செய் என்று சொல்லவில்லை. இங்கே வேறு விதத்தில் ஆண்டவர் செயல்படுகிறார். ஜோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டிருக்கிற ஆசாரியர்களை வந்து உடன்படிக்கை பெட்டியை சுமந்தவர்களா இந்த யோர்தானுக்கு முன்பாக நிற்க சொல். இந்த யோர்தானிலே அவர்களுடைய உள்ளங்கால் படட்டும், இந்த யோர்தானிலே அவர்கள் முன்பாக நடக்கட்டும். அவர்களுடைய உள்ளங்கால் படும் பொழுது நான் யோர்தானை பிளந்து விடுவேன். கவனிச்சீங்களா? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? பார்த்தீங்களா? அந்த வார்த்தைகளை, வித்தியாசத்தை பார்த்தீங்களா? தேவன் ஒருவர் தான், ஜனங்கள் அதே ஜனங்கள் தான்.
ஆனால் ஒவ்வொரு இடத்திலையும் தேவன் வெவ்வேறு விதமாக செயல்படுகிறார். ஆகவே இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில பார்க்க வேண்டுமானால் உங்களுக்கு என்று ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய அந்த ஃபார்மட், உங்களுக்கு என்று ஆண்டவர் தெரிந்து வைத்திருக்க, உங்களுக்கு என்று விசேஷித்த விதமாக உருவாக்கி தந்திருக்கிற அவருடைய கிருபைகளையும் அவருடைய வரங்களையும் அவர் பயன்படுத்த விரும்புகிற விதத்தில நீங்கள் அதை பயன்படுத்தும் பொழுது அந்த யுத்தத்தில கர்த்தர் பெரிய வெற்றியை தருவார். நீங்கள் மற்றவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஃபார்மட்டை, மற்றவர்கள் பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றாமல் உங்களுக்கு என்று தேவன் வைத்திருக்கக்கூடிய விசேஷித்த விதமான பாதைகளை நீங்கள் தேவனிடத்திலே ஜெபித்து கேட்டு ஆலோசனை பெற்றுக்கொண்டு நீங்கள் செயல்படும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். ஆகவே இன்றைக்கு நீங்கள் மற்றவர்களுடைய வழிமுறைகளை பயன்படுத்தாமல், மற்றவர்களை தேவன் பயன்படுத்தின அந்த பாதைகளிலே நீங்கள் பயன்படுத்தாமல், உங்களுக்கு என்று தேவன் வைத்திருக்கிற பாதைகளை பயன்படுத்தும் பொழுது கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தருடைய ஜனமே, யோர்தான் சிவந்த சமுத்திரம் பிரச்சனை ஒன்று போல் தான் இருந்தது. ஆனால் அதனுடைய வெற்றிக்கு பயன்படுத்தின வழிமுறைகள் வித்தியாசமானது, வெவ்வேறு விதத்துல இருந்தது. ஆகவே இன்றைக்கு நீங்கள் உங்கள் பிரச்சனைகளிலே வித்தியாசமான வழிமுறைகளை தேவனிடத்துல கேட்டு, அதாவது தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கக்கூடிய அந்த பாதைகளையும் செயல்படும் பொழுது நீங்கள் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை பார்ப்பீர்கள். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாங்களும் பிரச்சனைகள் ஒன்று போல இருந்தாலும் அதிலே தேவன் பயன்படுத்தக்கூடிய உம்முடைய கிருபைகள் வித்தியாசமாக இருப்பதை அறிந்து உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இன்று எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பயன்படுத்த வேண்டிய அந்த கிருபா வரங்களை, விசேஷித்த காரியங்களை, எங்களுக்கு என்று வைத்திருக்கிற காரியங்களை நாங்கள் அறிந்து அதை உம்மிடத்தில் காத்திருந்து பெற்றுக்கொண்டு அதிலே செயல்படுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.